இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கான்செப்ட் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ ஒரு பேரே வித்தியாசமா இருக்கு. படத்தோட கதை எதுவும் வித்தியாசமா இருக்கும். ஸோ இந்த டூரிஸ்ட் லவர் இந்த மாதிரி ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான படம் எடுத்தது தான் இந்த ஒரு மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் ஹீரோ யாருன்னா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச வந்து அர்ஜுன் தாஸ் அவர் தான் வந்து இதில் வந்து ஒரு ஹீரோவாக வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து கைதி இந்த மாதிரி படத்தில் வந்து நம்ம வந்து ஒரு வில்லனாகவும் அவரோட வாய்ஸை பார்த்தாலே வந்து இருக்கும். ஸோ ஆனால் இந்த இதில் வந்து ஒரு சாஃப்டான ஒரு ஃபேமிலி மேன் மாதிரி தான் வந்து நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எங்கடா இருக்கேன், நானே வரேன். அது மட்டும் இல்லாமல் படத்தோட தோரணை நம்ம கெஸ் பண்ணும்போது வந்து ஒரு மாதிரி ஃபேமிலி மூவி ப்ளஸ் வந்து ஒரு ஃபேண்டசி ட்ராமா, ஒரு வித்தியாசமான ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அந்த மாதிரி ஒரு கதைக்களமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இதில் ட்ரெய்லரை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் சீன் வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஏதோ ஒரு கடனில் இருக்காரு. ஸோ அந்த கடன்லேருந்து மீறதுக்காக ஒரு மிஷின் காட்டுறாங்க. ஸோ அதில் வந்து ஈஸியாக பணம் வர மாதிரியும் வந்து காமிக்கிறாங்க. அதை யூஸ் பண்ணி அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது. ஸோ அந்த மிஷின் வச்சு வீட்டில் இருக்கவங்களாம் என்னென்ன பண்ணுறாங்க, அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட் காமிச்சிருக்கோம். ரொம்ப ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த குழந்தையுமே அந்த எண்ட் ஆஃப் அந்த சீனில் வந்து மொட்டை மாலில் எடுத்துகிட்டு போயிட்டு அதுவும் என்ன பண்ணுறாங்க காமிச்சிருப்பாங்க. ஸோ சம்திங் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கிஸ் பண்ண முடியல எப்படி இந்த மிஷின் படம் வந்துட்டே இருக்கும் சம்திங். ஸோ குழால தண்ணி வர மாதிரி வந்துனே இருக்குது. இப்பெல்லாம் எங்கடா குழால தண்ணி வருது? நெக்ஸ்ட் இந்த படத்தில் இம்பார்ட்டண்டான ஆர்டிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆனபல். இவங்க கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கோம். தமிழ் இண்டஸ்ட்ரியில் கொட்டுக்காரி அந்த ரொம்ப செமையாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப எதார்த்தமாக வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், ஜீவா எங்க? அந்த படத்தெல்லாம் பெருசாக வந்து இந்த டைலாக்கே இருக்காது. ஸோ இந்த படத்தில் நிறையவே வந்து எழுதி பார்க்கலாம். உங்களுக்கு தான் நடிக்க போகிறாங்க, அது ஃபேமிலி உமனாக வர காமிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து யோகி பாபுவும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு காமெடி ஆக்டராக இல்லாமல் இதில் அவரும் வந்து ஒரு ஃபேமிலி மேனாக தான் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இவரோட ரோலுமே ரொம்ப சீரியஸாகவும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். குழால தண்ணி வர மாதிரி வந்துனே இருக்குது. ஸோ இந்த ட்ரெய்லரில் ஒரு பிக்கஸ்டான ஒரு ரோல் வந்து நம்ம வடிவுக்கரசி மேம் பண்ணியிருக்காங்க. இப்பெல்லாம் எங்கடா குழால தண்ணி வருது? ஸோ இவங்களை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் படையப்பா இந்த மாதிரி படத்துலலாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஆனால் இப்போ ரீசெண்டாக அவங்க நடித்த மூவி கிராண்ட்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டாக பண்ணாங்க. ஸோ அந்த மூவிலுமே வந்து ரொம்ப அழகாகவே நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட டெடிகேஷன் இப்போ வர வந்து மாறாமல் கண்டினியூஸாக அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவங்க 70 வயசுல கூட இன்னும் நடிச்சுட்டு தான் இருக்காங்க. அதுவே பெரிய விஷயம். இந்த படத்தில் அவங்க ரோல் எப்படி இருக்குன்னு படம் மட்டும்தான் முக்கியம். ட்ரைலரில் ரொம்ப யூனிக்காக காமிச்சிருக்காங்க. போக பார்க்கலாம். ஓகே, இந்த படத்தில் வந்து ஒரு சைல்டு ஆக்டர் இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அகிலன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து அவர் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த படத்தில் வந்து என்ன குடும்பத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது, ஒரு சைல்டிஷான விஷயங்கள் எல்லாம் இருக்குல்ல. எல்லா திரைப்படங்களையுமே ஒரு குட்டி அந்த பசங்க அந்த ஆர்டிஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஃபேமிலி ஜோனாகவே பண்ணுவோம். இந்த படத்துல இப்படி ஏதாவது இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி குரூப்பாக இருக்குமா எடுத்துக்காருன்னு கெஸ் பண்ணலாம். டே ஜீவா, என்னடா பண்ணிருக்க? இந்த விஷுவல்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கும்போது நம்ம டேரக்டர் யாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹாரிஷ் துரைராஜ் தான் வந்து இந்த மூவியோடைய டேரக்டர். ஸோ இவர் வந்து லவ்வர், டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பிளாக் பஸ்டர் கொடுத்தவர் தான் வந்து இந்த மூவியும் எடுத்திருக்காரு. ஸோ சொல்லவே வேணாம், இதுவுமே வந்து ஒரு சூப்பர் ஹிட்டான மூவியாக நம்ம கண்டிப்பாக ஷுவராக சொல்லலாம். மியூசிக்னு வந்துட்டா ஷியான் கூட பற்றி பார்க்கணும். ஸோ அவர் வந்து எமோஷனல் நிறைய சாங்ஸ் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம மைண்டை பேலன்ஸ் பண்ணுறாமே ஏற்பட சாங்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாங்ஸ்லாம். அவர் பாட்டு கேட்கும்போது நமக்கு வந்து அழுகிறதா, சிரிக்கிறதா, யோசிக்கிறது அந்த மாதிரி ஒரு மூளை கொடுத்துரும். ஸோ அந்த ஒரு சூப்பரான ஆர்டிஸ்ட் தான் இந்த படத்துக்கு பாடியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் என்ன மாதிரியான பேக்ரவுண்ட் ஸ்டெப் கொடுக்குறேன்னு இந்த ட்ரெய்லர் வந்த உடனே அவங்க விஷுவல்ஸ் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டோம் இவங்க வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து மணிக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியும். ஸோ அவங்களுக்கு மணி அந்த மிஷின் வந்ததும் அவங்க லைஃப் எப்படி சேஞ்ச் ஆக போகுது, ஸோ எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ், எந்த மாதிரியான இதை பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த மூவி ஃபுல்லாக அப்படின்னு. வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஏகப்பட்ட மணி பேஸ்ட் மூவிஸ்லாம் இருந்துச்சு. இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியை தாண்டி இப்போ லக்கி பாஸ்கர் ஒரு மூவி ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அந்த படத்துல மணி மெயின் கோர் ஆக்சன் பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தில் வந்து பேராசை போயிட்டு அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. அந்த மாதிரி ஒரு ஜோனா காமிச்சிருவாங்க. இதுவும் மணி பேஸ்ட் மூவி. இது எப்படி கொண்டு போவாங்க, இதுவும் அதே மாதிரி கான்செப்ட் வச்சிருப்பாங்களா, அதிகமான பணம் ஆகுது அந்த மாதிரி இது மாதிரி கான்செப்ட் எடுக்கிறதே ரொம்ப ரேர். ஸோ அதை அவங்க எடுத்து
எடுத்திருக்காங்க அப்படின்னா Something ஏதாவது new ஆ இருக்கு வச்சிருப்பாங்க. அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஸோ அந்த ரிசிப்ட் மிஷின் தான் வந்து இதுல மெயினா ஒரு ரோல் பண்ணுது. ஸோ அதுல இருந்து இப்படி எடுத்ததுமே வந்து மணி வருது. ஆடியன்ஸோட கியூரியாசிட்டி என்ன அப்படிங்கிறது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ட்ரெய்லர்ல ஏகப்பட்ட க்ளூவுமே இருக்கு. ஸோ அது வந்து நம்ம படம் பார்த்தா தான் தெரியும். ஸோ அர்ஜுன் தாஸ்க்காகவே நான் போய் இதே பார்த்துருவேன். அதே மாதிரி வந்து அர்ஜுன் தாஸ் எதிர்பார்த்து பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் அவருக்கு வந்து ஏதாவது புதுசா ஒரு ஃபீல் கொடுக்கலாம். எல்லா படத்துலயும் மெயினா வில்லன் கூட அந்த மாதிரி பண்ணிருக்காரு. சில படங்கள்ல அவர் ஹீரோவா ட்ரை பண்ணிருக்காரு. பட் அந்த படங்களோட இந்த படம் அவுட் லைஃப் கொஞ்சம் பெஸ்டா இருக்கலாம். ஸோ இப்போ லைஃப் இன்னொரு அப்கமிங் மூவிஸ் மாதிரி வார்த்தைகள் கொடுத்தா நான் நினைக்கிறேன். ஓவராலா இது வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவியா தான் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ படம் வந்ததுக்கப்புறம் ஸோ எப்போ வரும் ரிலீஸ் டேட் சொல்லல, இப்போவே போயிட்டு